உத்தரப்பிரதேஷ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய எலெக்ஷன் ஸ்கெட்யூல்ட் ஆன் 2017. 2027 ஆண்டு தான் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வர இருக்கிறது. அப்போ எதற்காக அவசரம்? ஏன் இந்த அளவில் பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் மீது நீங்கள் ஆங்கிலேயர் கூட இந்த அளவில் மிரட்டி இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த கூட்டம் எந்த அளவில் அப்பாவி ஏழைகளை அவர்களுடைய வாக்குரிமைகளை பறிப்பது மட்டுமல்லாமல் அந்த வாக்குப்பட்டியலை சரிபார்ப்பதற்காக இவர்களுடைய கஷ்டத்தெல்லாம் நீங்கள் கேட்டீர்கள்னா, காலையில் பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள், பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போவார்கள். அங்கே வேலையை முடித்ததுக்கப்புறம் இவங்க ஃபீல்டில் இறங்கணுமா. ஒரு நாளைக்கு 200 ஃபார்ம்ஸ்களை நிரப்பணும், 150 ஃபார்ம்ஸ்களை நிரப்பணும். அங்கே நிரப்புறது மட்டுமல்ல, ஒரு ஆங்கன்வாடி ஒர்க்கருடைய படிப்பு எவ்வளோ இருக்கும்? 8ஆம் வகுப்பு படித்திருப்பார்கள், 5ஆம் வகுப்பு படித்திருப்பார்கள். அவர்கள் அந்த ஃபார்மை நிரப்பணுமாம். அதற்கப்புறம் அதை ஆன்லைனில் ஏற்றக்கூடிய வேலையை இவர்கள் தான் பார்க்கணும். ஒரு ஃபார்மை நிரப்புவதற்கு 5 நிமிடம், ஒரு நாளைக்கு 5 நிமிடம் ஒரு ஃபார்மை நிரப்புறதுக்கு. அப்போ 200 ஃபார்முக்கு எவ்வளோ ஆகும்? 100 ஃபார்முக்கு எவ்வளோ ஆகும்? சாதாரணமாக நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். அதே பெண்மணி எப்போ ஃபோனை கூட சரியாக நோண்டிருக்க மாட்டார். சரியான ட்ரைனிங் கொடுக்கவில்லை, சரியான நேரத்தை கொடுக்கவில்லை, எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு சாட்டையை அடிக்கும்படி அவர்களை சாட்டையால் மட்டுமல்ல பிரஷரால் அடித்து கொள்ளக்கூடிய வேலையை இந்த நபர்கள் பார்த்து வருகிறார்கள்.